கடவுள்களின் கல்யாண நாளும், திருமண தடை நீங்கி கல்யாணம் கைகூடும் நாளும், மங்கள விரதம்னு சொல்லப்படுற அந்த புனித நாள் தான் பங்குனி உத்திரம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பங்குனி உத்திரத்தோட வரலாறு என்ன, முருகப்பெருமானுக்கும் பங்குனி உத்திரத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு, எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் மாதங்கள்ல 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் உத்திரம். இந்த ரெண்டும் சேர்ற புனித நாள் தான் பங்குனி உத்திரம். பங்குனி மாச பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ற நாள்ல பல தெய்வங்களோட திருமணங்கள் நடந்ததா சொல்லப்படுது. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு ஏன் முக்கியம்? பங்குனி உத்திரம் பல தெய்வங்களோட தொடர்புடைய நாளா இருந்தாலும் குறிப்பா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளா இருக்கு. இத திருமண விரதம், மங்கள விரதம்னு கூட சொல்றாங்க. 12ன்னு சொல்றப்ப முருகப்பெருமான் இல்லாம எப்படி? 12 கைகள், 12 விழிகள், 12 செவிகள் கொண்ட அந்த முருகப்பெருமானோட சிறப்பான நாள் இதுதான். அதுக்கு காரணம், அசுரர்களோட கொடுமையை அடக்க முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்டாரு. புறப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட தாய் தந்தைய வணங்கி ஆசீர்வாதம் வாங்குறாரு. குதிரையை பூட்டின தேர்ல முருகப்பெருமானுக்கு வாயு பகவானே சாரதியா இருந்தாரு. முருகப்பெருமானோட படைகள் எல்லாம் அணிவகுத்து போச்சு. அப்போ கிரவுஞ்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அகத்திய முனிவரோட சாபத்தால மலையா மாறி நின்னான். அவன் தன்னை கடந்து போறவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். இந்த மலைக்கு பக்கத்துல மாயாபுரி பட்டினம் அப்படிங்கிற நகர்ல சூரபத்மனோட தம்பியான யானை முகம் கொண்ட தாரகாசுரன் ஆட்சி செஞ்சு தேவர்களை துன்புறுத்திட்டு இருந்தான். இத நாரதர் வழியா முருகப்பெருமான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதை கேட்ட முருகப்பெருமான் தன்னோட தளபதி வீரபாகுவை அனுப்புறாரு. வீரபாகு தாரகாசுரனுக்கும் இடையில கடுமையான போர் நடக்குது. 2 புறமும் பல வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. தாரகாசுரன் தன்னோட கதாயுதத்தால வீரகேசரிய கொல்றான். வீரபாகுவும் கடுமையா போர் செய்யறாரு. ஆனா தாரகாசுரனோட திரிசூலத்தால அவன் குத்தி வீழ்த்தப்படுறான். முருகனோட படைகள் சிதறி ஓடுது. அதுக்கு பிறகு வீரபாகு மறுபடியும் எழுந்து தாக்குறாரு. தாரகாசுரன் மாய செஞ்சு எலியா மாறி கிரவுஞ்ச மலைக்குள்ள புகுந்துடுறான். தெரிஞ்ச முருகப்பெருமான் நேரடியா போருக்கு வர்றாரு. அப்போ தாரகாசுரன் முருகனை சின்ன பையன் சொல்லி கிண்டல் செய்யறான். இதனால கோபம் அடைஞ்ச முருகப்பெருமான் தன்னோட வேலாயுதத்தை வீசி அந்த மலையை பல கூறுகளா உடைச்சு தாரகாசுரனை அழிக்கிறாரு. அதுக்கு பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்சாரு. அந்த நாள் தான் பங்குனி உத்திர நாள். இந்த நாள்ல பல தெய்வங்களோட திருமணங்கள் நடந்ததா சொல்லப்படுது. முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்ச நாளும், சிவபெருமான் மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்த நாளும், ராமபிரான் சீதா பிராட்டியை திருமணம் செய்த நாளும், ஆண்டாள் ரங்கமன்னரை திருமணம் செய்த நாளும், இந்திரன் இந்திராணியை திருமணம் செய்த நாளும், சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்த நாளும் இதுவாதான் சொல்லப்படுது. திருமண நிகழ்வு மட்டும் கிடையாது, பல தெய்வங்களோட அவதார நிகழ்வும் இந்த நாள்ல தான் நடந்திருக்கு. சாஷாத் சுவாமி ஐயப்பன் அவதரித்த நாளும், வள்ளி தேவியோட அவதார நாளும் இதுதான். மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து தோன்றின நாளும், மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட மார்புல அமர்ந்த நாளும் இதுதான். சரஸ்வதி பிரம்மாவோட வாக்கில் அமர்ந்த நாளும் இதுவாதான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மன்மதன் எரிக்கப்பட்டு ரதி வேண்டுகோளால மறுபடியும் உயிர் பெற்ற நாளும் இதுவாதான் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாள்ல பல கோயில்கள்ல தீர்த்த யாத்திரை, கும்பாபிஷேகம், திருக்கல்யாண விழா ரொம்ப சிறப்பா நடைபெறுது. இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமண தடை நீங்கி விரைவுல திருமணம் கைகூடும், மாங்கல்ய பலமும் அதிகரிக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரம்ங்கிறது சாதாரண நாளா இல்லாம கடவுள்களோட கல்யாண நாளாவும், திருமண வரங்கள் தரும் நாளாவும், மங்கள நாளாவும் இருக்கு. இந்த நாள்ல விரதம் இருந்து பக்கத்துல இருக்க கோயில்ல திருக்கல்யாணம் தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பானது. மாங்கல்ய பலன் வேண்டவங்க கண்டிப்பா இந்த நாள்ல விரதம் இருங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.